தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிரின்சஸ் கட் பிளவுஸ் எப்படி வெட்டுறது, அதாவது டேப் மெஷர்மெண்ட் 35 இன்ச், ரெடி மெஷர்மெண்ட் 38 இன்ச் கொண்ட ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத போன வீடியோல, அதாவது 2 வீடியோக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அந்த வீடியோட தொடர்ச்சியா அந்த பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ வந்து முழுமையா நீங்க வந்து பார்க்க போறீங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அதாவது அந்த பிளவுஸ் வெட்டும் போது உங்களுக்கு வந்து நார்மலா எமிங் பீஸ் வைக்கிற மாதிரி கழுத்து வந்து உங்களுக்கு நான் வெட்டி காட்டியிருப்பேன். பட் அது ஸ்டிச்சிங்ல அதுக்கு வந்து அந்த கழுத்துக்கு பின் கழுத்து முன் கழுத்து ரெண்டுக்குமே கேன்வாஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட போறேன். ஸோ அதே அளவுக்கு என்னதான் நீங்க வந்து கழுத்து வெட்டி இருந்தாலும் கேன்வாஸ் அதே அளவுக்கு கரெக்டா வெட்டி எப்படி சரியான முறையில் தைக்கிறது, குட் பினிஷிங்கா பாக்குறதுக்கே ரொம்பவே லுக்கா எப்படி தைக்கிறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற மைட் அண்ட் ஆஃப் ஸ்டிச், நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த பிளவுஸுக்கு நெக்லைன் வந்து வெட்டிக்கிட்டோம். நெக்லைன் என்னதான் வெட்டி இருந்தாலும் நம்ம இதே அளவு வச்சு நம்ம ரெடியாக கேன்வாஸ் இந்த பிளவுஸுக்கு எப்படி வெட்டணுமோ அதே போல் வெட்டிக்கலாம். கேன்வாஸோட உள்பகுதி பிடிமானத்துக்கு 1 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும், 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும். அது போக நம்ம கழுத்து எப்படி வெட்டியிருக்கோமோ அதே அளவை பேஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்படி ட்ராயிங் பண்ணும்போது மேலே ஷோல்டரில் பிடிமானத்துக்கு 1/2 இன்ச்சு அளவுக்கு வந்து கேன்வாஸ் வந்து இருக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து கேன்வாஸோட உள் வடிவமைப்புக்கு 1 இன்ச்சு அளவுக்கு நான் மார்ஜின் வைக்கிறேன். ஸோ ஒரிஜினல் அளவு வந்து என்ன தான் இருந்தாலும் உள்ள பிடிமானத்துக்கு கண்டிப்பாக வந்து 1 இன்ச்சு அளவுக்கு பிடிமானத்துக்கு வந்து அளவுகள் வந்து இருக்கணும். நான் எதற்காக இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்லி கவனமாக கேளுங்க. ஏன்னா நம்ம கழுத்தோட வடிவமைப்பு நம்ம தச்சு முடித்த பிறகு ரொம்பவே கிரேட் ஃபினிஷிங்காக வந்து வரணும். ஸோ ஃபினிஷிங் இல்லாமல் போனால் எப்படி வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நம்ம வெட்டி தைக்கிறது வந்து ஸ்பாயில் ஆகிடும். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பட்டி இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது நிச்சயமாக ஃபினிஷிங் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த ப்ளவுஸு போடும்போது அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து லுக்காக வந்து அமையும். ஸோ அதற்காக தான் இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் கேன்வாஸ் கொடுக்குறேன். பட் இதை கட்டிங் வீடியோவில் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணாததுக்கு சாரி அபவுட் தட். பின் கழுத்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து நம்ம மார்ஜின் வச்சு வெட்டிட்டோம். இப்போது அதே போல் முன்கழுத்துக்கும் தேவையான அளவுக்கு வெட்டிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எங்கே ட்ராயிங் பண்ணியிருக்கணும் அதுலேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி ஜாயின் பண்ணி, அதாவது நம்ம தைக்கிறதுக்கு தேவையான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதை மறு தடவை வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ வந்து வெட்டி காட்ட போகிறேன். அப்படி தான் வெட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ என்ன தான் வந்து கேன்வாஸில் ஒரிஜினல் அளவு இருந்தாலும் கழுத்து வெட்டின அளவு இருந்தாலும் எப்போவுமே நம்ம தைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கேன்வாஸ் வந்து வெட்டிக்கணும். ஒரிஜினல் அளவுக்கு நம்ம வந்து மார்ஜின் வச்சுட்டு உள்ள பிடிமானத்துக்கு தைக்கக்கூடிய அளவு வந்து நம்ம வந்து கேன்வாஸ் மறுபடியும் ஒரு ட்ராயிங் பண்ணி, அதாவது 1/4 இன்ச்சு அளவுக்கு தள்ளி ட்ராயிங் பண்ணி நிச்சயமாக அந்த அளவுக்கு வந்து பிடிமானத்துக்கு உண்டான அளவுக்கு நம்ம வந்து கேன்வாஸை வந்து வெட்டிக்கணும். சில பேர் வந்து கழுத்தோட அகலம் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு மார்ஜின் வச்சுப்பாங்க. பட் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா கிரேட் ஃபினிஷிங் கொடுக்காது. எப்போவுமே என்ன தான் கழுத்தோட வடிவமைப்பு கரெக்டாக இருந்தாலும் நம்ம பிடிமானத்துக்கு உண்டான அளவுக்கு மட்டுமே நம்ம வந்து மறுபடியும் அதாவது ட்ராயிங் பண்ணி அந்த அளவுக்கு வெட்டி அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுத்தா தான் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த, நீங்கள் பார்த்த விஷயத்தை எப்போவுமே மாற்றாதீங்க. ஓகே, இப்போது நம்ம கேன்வாஸ் வந்து நம்ம வெட்டி அயன் பண்ணிக்காச்சு. இப்போ ப்ளவுஸில் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பிரின்சஸ் கட்டில் நம்ம ஜாயிண்ட் பகுதி, சைடு ஜாயிண்ட் பகுதி இல்லையா, கிராஸ் வருது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். லைனிங்கில் பதிச்சு அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட்டில் எந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சாலும் சரி தான், முதல்ல இதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். இந்த சைடில் வைக்கக்கூடிய இந்த துணி, சைடில் வரக்கூடிய இந்த துணி வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதை பாருங்கள், நான் இதை தைக்கும்போது எந்த அளவுக்கு வந்து நான் கை வந்து படிமானம் கொடுத்து தைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். சுருக்கம் ஒரு துளி கூட சுருக்கமே வரக்கூடாது. லைனிங் வந்து நம்ம திருப்பி பார்க்கும்போது லைனிங்கும் அண்ட் மெயின் பீஸும் ரெண்டுமே சேர்ந்து ஒரே படிமானத்தில் ஒரே பிடிமானத்தில் வந்து இருக்கணும்.
பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டலை. என்னோடய ஸ்டிச்சிங் ரியாலிட்டியே இது தான். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. பட் நீங்கள் செய்யும்போது நான் செய்கிற மாதிரி ஸ்பீடாக வந்து செய்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. நல்லா தச்சு பழகின பிறகு என்ன மாதிரி இந்த ஸ்பீடு வந்து கற்றுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்லோவாக தைக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்கோங்க. அஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து 2 பாகமுமே நம்ம தைச்சிட்டு அதற்கேற்றப்போல் அந்த மெயின் பீஸோட கரெக்ஷனை வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். எப்போவுமே பேக் பீஸ் தைச்சாலும் சரி தான், அல்லது ஃப்ரண்ட் பீஸ் தைச்சாலும் சரி தான், இந்த மாதிரி சைடில் வரக்கூடிய பீஸ் தைச்சாலும் சரி தான், எப்போவுமே லைனிங் பீஸும் அண்டு மெயின் பீஸும் ரெண்டுமே கரெக்டாக மிங்கிளாக இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக மிங்கிளாக இருக்குது பாருங்கள். ஓகே, கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் அழகாக வந்து வந்திருக்கு. இந்த க்ரீஸ் வந்து சைடில் வந்து டாட் போடக்கூடாது நான் க்ரீஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கட்டிங் வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைடில் வந்து டாட் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை மேலே கார்டில் தரேன். கவனமாக அந்த கார்டில் கட்டிங்கோட அந்த வீடியோவையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்லா வந்து உங்களுக்கு நல்லா புரியும், நல்லா வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது பேக் பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், அந்த சென்டர் மடிப்பு லைனிங்லையும் அண்ட் மெயின் பீஸ்லையும் கரெக்டாக வர்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த லைனிங் கழுத்து பகுதியில் பாருங்கள், நம்ம வந்து என்னதான் கழுத்து எம்ஏ பீஸ் வர மாதிரி நம்ம வெட்டியிருந்தாலும் இந்த கழுத்தில் வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸுக்கு வந்து சென்டர் பாகம் எடுத்து அதற்கப்புறமா வந்து கேன்வாஸை வந்து வைக்கணும். ஓகேங்களா? இப்போ கழுத்து பகுதி நம்ம தைச்சிட்டோம். தைச்சிருந்தாலும் ஷோல்டருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிசுரை வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. அதற்கப்புறமா இதை வந்து மடித்து போட்டுக்கோங்க. ஸோ பேக் லைனிங் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பாருங்கள், கேன்வாஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ கேன்வாஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டுமே மடித்து தையல் போடுறதுக்கு ஸ்பேஸ் வைக்கிறேன். இதை விட அதிகமாக தேவையில்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த யூடியூப்லேயே வந்து சைடில் வந்து இருக்கக்கூடிய அந்த கியர் ஆக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஸ்லோவாகவும் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்லோவாக நீங்கள் பார்க்கணுமோ அந்த அளவு வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ கேன்வாஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பெண் கழுத்துக்கு. அதில் சென்டர் பகுதி வெட்டியாச்சு. இப்போ ப்ளவுஸில் பாருங்கள், அதே போல் நம்ம சென்டர் பகுதி வந்து சென்டரில் வந்து அறுக்கத் போட்டுக்கணும். இது பிடிமானத்துக்கு, இது இன்னொரு பக்கம் பிடிமானத்துக்கு. அதுக்கப்புறமா இது ரெண்டையும் மடித்து போட்டு சென்டர் எடுத்துக்கணும். இதில் கழுத்து பகுதி ஏற்கனவே வெட்டாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி சென்டர் எடுக்கட்டாலும் நம்ம வந்து அந்த லைனை பார்த்து தைச்சிக்கலாம். பட் ஆல்ரெடி நம்ம கழுத்தை வந்து வெட்டிட்டோம் லைனிங்கில். ஸோ இந்த மாதிரி வந்து லைனிங் வெட்டினாலும் ஸோ சரியாக வந்து நம்ம கழுத்து பகுதியை பதிக்கணும். கழுத்து பகுதியை நல்லா தைச்சி கரெக்டாக வரணும், 2 பக்கமும் ஒரே மாதிரி ஸ்பேஸ் வரணும்னா இந்த வீடியோவில் நான் செய்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், சென்டர் பகுதியில் ரெண்டுமே அறுக்காத்து போட்டு அதுலேருந்து நான் தைக்கிறேன். நடுப்பகுதியிலேருந்து தையல் போட்டுக்கிறேன். கரெக்டாக கொண்டு வந்து பாருங்கள், கேன்வாஸோட எட்ஜு பகுதியில் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். மேலே பிடிமானத்துக்கு உண்டான இடம் நான் கேன்வாஸ் அயன் பண்ணியிருக்கிறதும் கழுத்தில் வரக்கூடிய அந்த இடமும் பிடிமானத்துக்கு எவ்வளோ தேவையோ அதே அளவு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. ஏன்னா நம்ம லைனிங் வந்து கழுத்து பகுதி என்ன வெட்டியிருந்தாலும் அதை வச்சு தான் நம்ம கேன்வாஸ் வந்து ஆசை எடுத்திருக்கோம். டேப் மெஷர்மெண்ட் எதுவுமே பண்ணலை. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு பகுதியில் தைச்சிட்டு திரும்பவும் சென்டர் பகுதியிலேருந்து தான் நான் வந்து இன்னொரு பக்கமும் கழுத்தை தையல் போடுறேன். இந்த மாதிரி தான் தையல் போடணும். இப்போ பாருங்கள், உள் பக்கம் ஒரே அளவில் வந்து நான் தையல் வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மாறிடக்கூடாது, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு தைக்கிறது யார் வேணால் எந்த ப்ளவுஸுக்கு வேணால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த இந்த ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ப்ளவுஸுக்கு வேணாலும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வந்து கழுத்தோட வடிவமைப்பு மாறாமல் அழகாக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். பட் சாதா ப்ளவுஸுக்கு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. கேன்வாஸோட நிறம் வந்து வெளியே வந்து வெள்ளை கலர் அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ரவுண்டு வரக்கூடிய இடத்துல நல்லா வந்து அர்க்காத்து போட்டுக்கணும். போட்டுட்டு மேலே பாருங்கள் படிமான தையல் போடுறேன். இந்த படிமான தையல் வந்து கேன்வாஸ் மேலே வர்ற மாதிரி போடுறேன். இந்த மாதிரி படிமான தையல் போட்டு நம்ம ப்ளவுஸ் தைச்சோம்னா கழுத்தோட வடிவமைப்பு கழுத்தோட அமைப்பு வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அழகாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா? இப்படி தையல் போட்டு மடிக்கும்போது உள்ள கேன்வாஸ் வந்து நல்லா வந்து படிஞ்சு கேன்வாஸ் லைனிங்கோடு சேர்ந்து போயிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் கேன்வாஸ் வந்து வெளியே தெரியற கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தைச்சிட்டு மறுபடியும் மேலே வந்து நம்ம ஒரு ஊசியோட தையல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சிங்கிள் ஸ்டிச் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். தைக்கும்போது ரொம்பவே அவசரப்படாதீங்க, கொஞ்சம் மெதுவாக தைங்க. பார்த்தீங்களா கழுத்தோட அகலம் எவ்வளோ ரவுண்டு சூப்பராக வந்திருக்குங்களா? ஸோ இந்த வடிவமைப்பு வரணும்னா, அழகான ஃபினிஷிங் வரணும்னா, நான் இந்த வீடியோவில் சொல்லுனதை செஞ்சு காட்டினதை தச்சு காட்டுறதை நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த ஒரு ப்ளவுஸுக்கும் லைனிங் ப்ளவுஸுக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட கழுத்தோட அமைப்பு நல்லா வரணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தாராளமாக எல்லா ப்ளவுஸுக்கும் செய்யலாம். ஓகே, இப்போ தைச்சாச்சு. இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட சைடு பாகம் எல்லாம் வந்து லைனிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். லைனிங் இப்படி பதிக்கும்போது பாருங்கள் என்னோடய கை வந்து எப்படி துணியோடு சேர்த்து படிமானம் கொடுத்து தைக்கிறேன்னு பாருங்கள். லைனிங்கும் அண்ட் மெயின் பீஸும் ரெண்டுமே ஒரே அளவில் ஒரே நேர்கோட்டில் ஒரே அமைப்பில் வர்ற மாதிரி வச்சுக்கணும். எந்த பக்கமும் ஏற்றத்தாழ்வுகளோ கூட கம்மியாகவோ அந்த மாதிரி வந்துடக்கூடாது. இந்த ஆம்கோல் பகுதியில் தையல் போடும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். எப்போவுமே முழுமையாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பீஸ் எல்லாம் வந்து பிசுறு உள்ளதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி எடுக்கணும். முக்கியமாக நம்ம தையல் போடுறதுங்கிறது ஷோல்டர்லேருந்தே நம்ம வந்து போட கற்றுக்கணும். சில பேர் வந்து சைட்லேருந்து மட்டும் போடுவாங்க, ஷோல்டர் பகுதியில் தையல் போடாமல், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி நான் வெட்டி காட்டினோ தச்சு அதே முறையை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு கீழே வந்து பட்டி தைச்சிக்கலாம். பட்டியோட அமைப்பு கீழே வந்து 1 அல்லது 1.25 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும். 1 இன்ச்சு வேணும்னா 1.5 இன்ச்சுக்கு ஸ்பீஸ் வந்தால் போதும். அதாவது உள்ள பிடிமானம் கொடுக்குறதுக்கு 1/2 இன்ச்சு, அது போக பட்டியோட அளவு 1 இன்ச்சு. நானும் அதே 1.5 இன்ச்சு அளவுக்கு தான் ஸ்பேஸ் வைக்கிறேன் பாருங்கள். இந்த 1.5 இன்ச்சு அளவுங்கிறது நீங்கள் பொதுவாக சாதா ப்ளவுஸ் அண்ட் லைனிங் ப்ளவுஸ் எல்லா ப்ளவுஸுக்கும் இதே முறை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வந்து பட்டிங்கிறது அட்லீஸ்ட் 1 இன்ச்சாவது வந்து இருக்கணும். அந்த தையல் போட்டதுக்கப்புறம் வெளியே வந்து தெரியக்கூடிய அளவு 1 இன்ச்சாச்சு இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதை விட சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது, 1 இன்ச்சை விட ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அதற்காகத்தான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டோம். இங்கே இடுப்பு பகுதியில் எந்த அளவுக்கு பிடிக்கணுமோ அந்த அளவு நம்ம ஆல்ரெடி மார்க்கு எல்லாமே அர்க்காத்தெல்லாம் போட்டிருக்கோம். இப்படி பட்டியோட நீளம் சரியாக தான் வருதான்ட்டு ஆல்ரெடி வெட்டும் போதும் பார்த்துட்டோம். இருந்தாலும் தைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கணும். இந்த மாதிரி தைக்கணும். கரெக்டாக பாருங்கள், கீழே நம்ம பிடிமானம் பிடிக்கக்கூடிய அந்த அளவு 1/2 இன்ச் அளவு தான் நான் வந்து பிடிமானம் கொடுக்குறேன். இந்த பட்டி பீஸை வந்து நான் நெட்டு பகுதியில், நெட்டு துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துணி அமைப்பில் வந்து நான் கொடுக்குறேன். குறுக்கு வசத்தில் வந்து கொடுக்கக்கூடாது. அப்படி குறுக்கு வசத்தில் கொடுக்கும்போது இடுப்பு பகுதி வந்து ரொம்பவே லூஸ் கொடுக்கும். இப்படி கரவசத்தில் நெட்டு வசம் வர மாதிரி கொடுத்திங்கன்னா இடுப்பு பகுதி லூஸ் இல்லாமல் ப்ளவுஸ் போடும்போது நல்ல க்ரீப் கொடுக்கும். அவ்வளோதான்.
பாருங்கள் கரெக்டாக எந்த அளவுக்கு பிடிமானமோ அதே அளவு தான் நான் தையல் போட்டிருக்கேன். இப்படி நம்ம மடித்து படிமான தையல் போடும்போதும் அவசரப்படக்கூடாது. நல்லா அந்த பட்டி பீஸை வந்து படிமானம் கொடுத்து அதற்கப்புறமா தான் நம்ம வந்து தையல் போடணும். அவசரப்படாமல் மெதுவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கணும். ஓகே, தைச்சாச்சு. இப்போ இதற்கப்புறமா வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த பிசுறு, அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இதெல்லாமே வெட்டி எடுத்துக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம மார்ஜின் போட்டிருக்கோம். ஸோ அதே அளவுக்கு நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். கரெக்ட் டாட்டோட அளவு பாருங்கள், கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் நான் போடுறேன். மடித்து போட்டு 1/4 இன்ச்சு பாயிண்ட் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் படிஞ்சு வரணும். அதுக்காகத்தான் ப்ளவுஸோட டாட் பகுதி வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி போடுறது. ரொம்ப சின்னதாக இல்லாமல் பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே ஏற்றி போட்டிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான். 2வது டாட் போடும்போதும் இந்த பக்கம் எந்த அளவு பிடிச்சிருக்கோமோ அதே அளவு தான் இந்த பக்கமும் பிடிக்கணும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமுமே வந்து வந்துடக்கூடாது. அதனால் இந்த டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த 2ம் ஒரே அளவு இருக்கான்னு பார்க்குறேன் பாருங்கள். 2ம் ஒரே அளவாக கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதே போல் தான் 2 பக்கமும் ஒரே மாதிரி பிடிக்கிற மாதிரி டாட் வந்து நீங்கள் பிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ டாட் வந்து பிடிச்சாச்சு. ப்ளவுஸோட பின்பகுதி நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு சுற்றளவு 31. 31ல் பாருங்கள் இப்படி 2ஆக மடித்து போட்டிருக்கேன். 2ஆக மடித்து போட்டிருக்கும்போது 4ல் ஒரு பாகம் 31னா 7.75 வைக்கணும். ஸோ இடுப்பு பகுதி நம்ம இப்படி தச்சு முடித்த உடனே பேக் பீஸ் தச்சு முடித்த உடனே மார்ஜின் வச்சுக்கணும். அடுத்து இப்போது நம்ம வந்து முன்பாகம் தைச்சிக்கலாம். முன்பாகத்துக்கும் ஏற்கனவே நான் வந்து அந்த பின்பாகம் ப்ளவுஸோட பேக் தட்டு நான் தைக்கும்போது என்ன பண்ணணும், சேம் அதே தான் நான் பண்ணுறேன். பிடிமானத்துக்கு 1/4 இன்ச் அளவு மட்டுமே கேன்வாஸ் அந்த துணி வந்து வைக்கிறேன். பாருங்கள், இதை விட அதிகமாக நான் எதுவும் வைக்கவே இல்லை. எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா, இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவு மட்டும் துணி வைக்கும்போது இதில் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், முன்கழுத்தோட உயரம் 7 இன்ச்சு தான், ஆனால் பிடிமானத்தோடு சேர்த்து 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நம்ம கேன்வாஸ் வைக்கும்போது ஷோல்டர் அளவில் நம்ம பிடிமானத்துக்கு சேர்த்து கேன்வாஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வெட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த கழுத்து பகுதியை நம்ம வந்து கேன்வாஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த ப்ளவுஸில் இந்த முன்பாகத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், முன்பாகம் ரெடி பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி மார்ஜின் போட்டிருக்கிறது நமக்கு நல்லா வெளியே தெரியணும். அதனால் பாருங்கள், 2 பாகமும் ஆப்போசிட் சைடில் வர மாதிரி நான் ஏற்கனவே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட் நம்ம வந்து பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு கழுத்து கீழேருந்து வர்ற மாதிரி நான் தைக்கிறேன். அடுத்த கழுத்து வந்து பாருங்கள் மேலேருந்து கீழே வர மாதிரி நான் தைப்பேன். பாருங்கள், இதில் வந்து இந்த கழுத்து பீஸ் பாருங்கள் மேலேருந்து கீழே வர மாதிரி தைக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே 2 பக்கமும் ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம வந்து ப்ளவுஸை வந்து லைனிங்கில் வந்து நம்ம வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி தான், இல்லை அது பிரின்சஸ் கட் இந்த மாதிரி தைச்சாலும் சரி தான், இந்த அளவுகள் வந்து மாறிடக்கூடாது. சில நேரங்களில் 2 பாகமும் ஒரே மாதிரி தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் இதையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து கழுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பகுதியிலையும் அண்ட் கொக்கி பீஸ் வைக்கிற இடத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் கூட துணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுறக்கூடாது. மெயின் பீஸும் லைனிங்கும் ஒரே அளவாக இருக்கணும். இப்போ இந்த கழுத்தோட வடிவமைப்பு மேலே பிடிமானத்தோடு சேர்த்து அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ ஷோல்டர் பிடிமானத்தோட அளவு வச்சு கீழே பாருங்கள் லைனிங்கும் மெயின் பீஸும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. கழுத்து பீஸையும் நான் நேராக வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தையல் தைக்கும்போது அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக தையல் வந்து போடணும். முக்கியமாக தையல் போடும்போது கேன்வாஸை ஒட்டி தையல் போடாமல்
கேன்வாஸ்லேருந்து ஒரு நூல் வந்து தள்ளி நம்ம வந்து தையல் போடணும். கேன்வாஸ் அப்படிங்கிறது நம்ம வெளிப்பக்கம் வச்சு தச்சு அது உள்பக்கம் போகிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதை தான் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு பக்கம் நான் எப்படி பண்ணியிருக்கனோ அதே போல் இன்னொரு பக்கமும் நான் பண்ண போகிறேன். பாருங்கள், கழுத்தோட அகலம் அண்ட் உயரம் 2 பக்கமும் கரெக்டாக வரணும். அப்படிங்கிறத தைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பாகம் தைச்சிட்டு இன்னொரு பாகத்தில் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரே அளவு பிடிமானம். தைச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணி தைக்கணும். முதல்ல கவனிக்காமல் விட்டோம்னா கொஞ்சமும் ஏதாவது வந்து மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், உள்ள பிடிமானத்துக்கு உண்டான அளவு சேர்த்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து இந்த கழுத்தோட முன்பகுதி வந்து நம்ம வந்து தைச்சிருக்கோம். இதுலேயும் உள்ள பிடிமானத்துக்கு கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும்தான் இந்த கேன்வாஸ் அளவோட வந்து சேர்த்து வைக்கிறேன். இதில் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு இப்போ நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இந்த அளவு துணி இருந்தாலே போதும். இதை விட அதிகமாக வந்து துணி உள்ளே வைக்காதீங்க. அது வந்து கழுத்தை வந்து ரொம்பவே டைட்டாக்கும். இப்போ இதுலேயே வந்து நம்ம மேலே அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸுக்கு கழுத்து ஃபினிஷிங் இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுக்கும்போது அமுக்கு தையல், அதாவது படிமான தையல் ரொம்பவே முக்கியம். படிமான தையல் கொடுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள், கழுத்தோட நல்ல அமைப்பு வந்து எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரணும்னா நம்ம வந்து படிமானம் தையல் கண்டிப்பாக கேன்வாஸில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதற்கப்புறமா வந்து இந்த மாதிரி தைச்சி முடிக்கணும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு? பார்த்திங்களா? ஃபினிஷிங் தான் ரொம்பவே முக்கியம். அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேன்வாஸை உள்ளே படிமானம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? படிமானம் கொடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய லைனிங்கை தவிர்த்து வரக்கூடிய மிச்சம் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம லைனிங் படிமானம் கொடுத்துட்டு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஷோல்டரோட சேர்த்து தையல் வந்து முடிக்கணும். எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கவனமாக நிறுத்தி நிதானமாக நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா கொடுக்கணும், ஃபினிஷிங் நல்லா வரணும், அதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம யோசித்து கரெக்டாக வந்து நம்ம செஞ்சால் மட்டுமே ப்ளவுஸ் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி முக்கு ரவுண்டு இந்த மாதிரி வர இடத்துல நல்லா வந்து அறுக்கத் போட்டு விட்டுக்கணும். இப்போ இதுலேயும் நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த கழுத்துக்கு நம்ம போடக்கூடிய இந்த சிங்கிள் ஸ்டிச் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து அந்த கழுத்தோட வடிவமைப்பை நல்லா வந்து மெருகூட்டும், வெளியே வந்து எடுத்து காமிக்கும். நல்லா கழுத்து ரவுண்டாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காமிக்கும். ஸோ அதற்காகத்தான் இந்த சிங்கிள் ஸ்டிச் வந்து நம்ம போடுறது. இப்போ வந்து லைனிங்கை வந்து இந்த கேன்வாஸை லைனிங்கோடு சேர்த்து படிமானம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த ப்ளவுஸோட பின்கழுத்து அண்ட் முன்கழுத்து கேன்வாஸ் வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளவுஸ் தைக்கும்போது என்னோடய கை பாருங்கள் எப்படி அந்த துணியோடு சேர்த்து லைனிங்கு அந்த கை எல்லாமே எப்படி மிங்கிள் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி மிங்கிள் ஆகணும். அதாவது லைனிங் பீஸோடு சேர்த்து கை நம்ம வந்து வச்சு தைக்கக்கூடிய முறை வந்து அந்த லைனிங் பீஸையும் அண்டு மெயின் பீஸையும் சுருக்கம் இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் ஒரே சீராக உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட ஃபினிஷிங்கை வந்து எடுத்து கொடுக்கும். கை வைக்காமல் நம்ம வந்து எதையுமே தைக்க வந்து நினச்சோம்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்காது. பாருங்கள், ரெண்டும் அழகாக இருக்குங்களா? இப்போ நம்ம பிரின்சஸ் கட்டுக்கான சைடு பகுதியை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு பகுதி ஜாயின் பண்ணும்போது இதில் நம்ம எந்த விஷயமும் பண்ண போகிறதில்ல. அப்படியே வந்து நம்ம
சைடில் வரக்கூடிய இந்த கிராஸ் பீஸை கொஞ்சமாக லூஸ் கொடுத்து அண்டு கழுத்து பகுதி இருக்கக்கூடிய மெயின் பீஸை லேசாக இழுத்துக்கிட்டு கரெக்டாக உள்ள பிடிமானம் 1/4 இன்ச் பாயிண்ட் அளவுக்கு நான் பிடிக்கிறேன். இதில் எந்த வித மாற்றமும் செய்ய வேணாம். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போதே இந்த ப்ளவுஸுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து வெட்டிட்டோம். இப்போது சென்டர் ஜாயிண்ட் பண்ண உடனே சைடு டாட்டும் நம்ம வந்து பிடிச்சிக்கணும். இந்த சைடு டாட் வந்து கப் சைஸ் வந்து லூஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வந்து அதோட அமைப்பு வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் வந்து எடுத்து கொடுக்கும். அதற்காக தான் இந்த சைடு டாட் போடுறது. டாட் பிடிச்ச கையோட இப்படி நெரிச்சு விட்டு பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம பிடிச்சக்கூடிய டாட் வந்து சரியாக இருக்கா, லூஸ் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி அழகாக தெரியும். ஸோ நம்ம கரெக்டாக தான் டாட் பிடிச்சிருக்கோம். இந்த அமைப்புகள் எல்லாமே ப்ளவுஸ் கட்டிங்கில் தான் நிறையா இருக்குது. ஓகேங்களா, அழகாக ரவுண்ட் ஷேப் வந்திருக்குது. கட்டிங் பண்ணும்போதே நம்ம அதை கேட்ட போல் கட்டிங் பண்ணிட்டோம்னா தைக்கும்போது எதையுமே நம்ம பார்க்க தேவையில்ல. இதுலேயும் பாருங்கள், கீழேருந்து மேலே செக் பண்ணிக்கணும். இது வந்து இடது பக்கம், முதல்ல தைச்சது வலது பக்கம். கீழேருந்து பாருங்கள் இந்த அமைப்பு எப்படி வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதற்கு இப்படி இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும். சைடில் வரக்கூடிய துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும், அதாவது ஆம்கோல் பகுதியில். அது வந்து இந்த ரெண்டுமே ஃப்ரண்ட் பார்ட்டை ரெண்டையுமே நம்ம தைச்சிட்டு ஓவர்லாக் எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து ஆம்கோல் பகுதியை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போது சிங்கிள் ஸ்டைல் போட்டாச்சு. சைட் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். சைட் டாட் பிடிக்கிறதுக்கு ஏற்கனவே ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போதே நம்ம வந்து சைடில் வந்து அர்க்காத் போட்டிருக்கோம். அதனால் அர்க்காத்தை வந்து டக்குன்னு அப்படியே மடித்து போட்டுட்டு இந்த மாதிரி டாட் போட்டுக்கிட்டால் போதும். ஓகேங்களா, முக்கியமாக டாட் பிடிச்ச பிறகு நெரிச்சு விட்டுக்கணும். ரெண்டு தையல் நம்ம போட்டுக்கலாம். ப்ளவுஸு அப்படிங்கிற போது, ஸ்டிச்சிங் அப்படிங்கிற போது நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுக்கிட்டோம். ஓவர்லாக் போட்ட பிறகும் நல்லா நெரிச்சு விட்டுட்டு இந்த கழுத்தோட வடிவமைப்பு சரியாக தான் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பீஸையும் ஒன்றா போட்டுக்கணும். ரெண்டு பீஸையும் ஒன்றா போட்டுக்கிட்டு அதற்கப்புறமா கழுத்தோட வடிவமைப்பு சரியாக்கான்னு பார்த்துக்கணும். கொக்கி பீஸ் அண்ட் சைடில் இருக்கிற துணியெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ஆம்கோல் சைடில் லேசாக நான் வந்து கரெக்ஷன் பண்ணுறேன். இது பொதுவாக பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கும்போது சின்ன சின்ன கரெக்ஷன் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து அந்த கரெக்ஷன் பண்ணதை ஒரு படிமான தையல் கொடுத்து லைனிங் மேட்ச் பண்ணிக்கிறோம். நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பார்த்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே முக்கியமான ஒன்று. எதுலேயுமே கொஞ்சம் கூட கவனம் சிதறல் வந்தால் அந்த ப்ளவுஸோட அமைப்பே வந்து அதை மாற்றிடும். அதனால் வந்து கவனமாக நான் செய்யக்கூடிய விஷயத்த கவனமாக பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸுக்கும் கீழே வந்து பட்டி போட்டுக்கலாம். இதற்குமே நீங்கள் ப்ளவுஸோட பின்பகுதியில் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டி இதில் வந்து ஸ்டிச் பண்ணிங்களோ சேம் அதே அளவை நீங்கள் வந்து இந்த முன் பகுதிக்கும் நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. இந்த பட்டின்னு கொடுக்கும்போது கரெக்டாக 1.25 இன்ச் 1.5 இன்ச் வந்து துணி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பட்டியோட உயரம் தச்சு முடிஞ்சு நமக்கு 1 இன்ச்சு அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்தால் போதும். தைக்கிறதுக்கு முன்னாடி பேக் பீஸை நம்ம வந்து சைடில் எந்த அளவுக்கு வச்சு பார்த்துட்டு சைடில் எந்த அளவு வருது, பிடிமானத்துக்கு துணி எவ்வளோ சேர்த்து பிடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம கட்டிங் பண்ணும்போதே கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் நம்ம ஸ்பேஸ் வச்சுருக்கோம்.
அதே அளவு கரெக்டாக வந்திருக்குது. இப்போ டாட் வரக்கூடிய இடத்துல இந்த பட்டி கொடுக்கும்போது சின்னதாக ஒரு சுருக்கம் ஒன்று வச்சுக்கணும். சுருக்கம் வைக்காமல் தைச்சோம்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டி துணி இழுத்துக்கிறோம். அண்ட் கப் சைஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அது அழுத்தம் கொடுக்கும். இந்த மாதிரி கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் 2 பக்கமே ஒரே அளவாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். தைக்கும்போதே தைக்கிறதுக்கு முன்னாடியே எந்த அளவு நம்ம பிடிக்கிறோம், எந்த அளவு நம்ம தையல் போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த டாட் வரக்கூடிய இடத்துல சின்னதாக ஒரு சுருக்கம் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கும் நம்ம வந்து படிமான தையல் கொடுத்துக்கலாம். முக்கியமாக நெரிச்சு விட்டுக்கணும். நெரிச்சு விட்டு அதுக்கப்புறமா படிமான தையல் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கணும். சைட்லேயும் அண்ட் முன்பகுதி எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து துணி இருந்தால் போதும். தச்சு முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா தச்சு முடிச்சுட்டு தான் அது ஒரே அளவில் நேர்கோட்டில் வந்து நம்ம வந்து வெட்டணும். இப்போ வந்து மடிச்சுக்கலாம். கரெக்டாக மடித்து 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து பட்டியோட அமைப்பை வந்து கொண்டு வந்துடலாம். பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்ட்லி 1 இன்ச்சு அளவு தான் இருக்கும். இதை நீங்கள் பேக் பட்டியோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கம்மியாக தான் வரும். முன்பகுதி அப்படிங்கிறனால கரெக்டாக 1 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், ஃப்ரண்டில் நான் கொடுக்கக்கூடிய அந்த டாட் இருக்கக்கூடிய இடத்துல சுருக்கம் கொடுத்தனால கீழே வந்து அந்த பட்டியோட அமைப்பு இழுக்காமல் அழகாக வந்து படிமானம் கொடுத்து வந்திருக்குது. அதற்கு வந்து நீங்கள் டாட் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து சின்னதாக சுருக்கம் கொடுக்கறது ரொம்பவே அவசியமான ஒன்று. இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ 2 பக்கமும் தச்சாச்சு. இப்போ இந்த 2ஐயும் கரெக்டாக ஒன்றா தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட கப் சைஸோட அமைப்பு எப்படி அழகாக அந்த பிரின்சஸ் கட்டுக்கே உண்டான உரித்தா எவ்வளோ அழகாக கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ அளவு எல்லாமே சைடு அண்டு கொக்கி பீஸ் சைடு எல்லாமே சரியாக இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். கழுத்து பகுதி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரியாக இருக்குது. அண்ட் சைடு பகுதி கீழே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம கொக்கி பீஸ் வந்து ப்ளவுஸுக்கு வச்சுக்கலாம். தைக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துட்டே நம்ம தைக்கணும். தச்சு முடிச்சுட்டு வந்து செக் பண்ணக்கூடாது. சைடு சரியாக இருக்கா, கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கா அப்படிங்க எல்லாமே பார்த்துக்கணும். இப்போ இந்த இதில் வந்து நான் கொக்கி பீஸ், அதாவது வி ஸ்ப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, கொக்கி மாற்று பீஸ் அது வந்து அடிக்கிறேன். என்னதான் துணி வந்து இதுக்கு வந்து நேராக வந்து அமையாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 இன்ச் அளவுக்கு துணி எக்ஸாக்ட்லியாக வந்து இருக்கிறது ரொம்ப அவசியம். இதில் வந்து 1 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து உள்ள துணி மடித்து விட்டுருக்கேன். மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இது கொஞ்சம் இந்த பட்டிக்கு வந்து க்ரீப் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி, கொஞ்சம் இந்த துணி வந்து மொத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி உள்ள பிடிமானம், அதாவது 1 இன்ச்சு அளவுக்கு பிடிமானம் கொடுத்துருக்கேன். அது போக இந்த பட்டியை வந்து மடித்து தைச்சது போக உள்ள பிடிமானம் போக கரெக்டாக இந்த பட்டியோட அமைப்பு 2 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுருக்கேன். தைச்சிட்டு மேலே வந்து இப்படி வந்து மடித்து விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக மடித்து விட்டுக்கணும். முதல்ல பட்டியோட நீளத்தை கரெக்டாக வந்து ஒரே அளவுக்கு வந்து தைச்சிக்கணும். நீளத்தை வடிவமைப்பும்போது நம்ம மேலே கீழே 2மே மடித்து விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து விட்டு எக்ஸ்ட்ராவாக அது வந்து பிதுங்கி வெளியே வந்துடாமல் பட்டியோட அமைப்பு ஒரே நேராக இருக்கிற மாதிரி மடித்து விட்டுக்கணும். டைமிங் ஆனாலும் பரவாயில்ல, அந்த அமைப்பை வந்து நம்ம வந்து எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் வரணும். ஓகே. ஸோ இதை கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு இப்போது உங்களுக்கு மார்ஜின் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து 6 கொக்கி வர்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேங்களா. எப்போவுமே ப்ளவுஸுக்கு 6 கொக்கி வர மாதிரி தைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இன்னுமே வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கிடைக்கும். அந்த ஒரு கொக்கி எக்ஸ்ட்ரா வைக்கிறனால ஃபிட்டிங் இன்னும் வந்து நல்லா இருக்கும். இந்த வி அடிக்கக்கூடிய இடத்துல நல்லாவே கட்டி விடணும். பாருங்க, இதை தைக்கும்போது ஸ்டிச்சிங்கோட அளவும் அந்த பாயிண்ட் ஆஃப் த நம்பர் வந்து 2ல் வச்சுருக்கேன். ஏன்னா தையல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து கொக்கி வைக்கிற பீஸ் 2 இன்ச்சு அளவுக்கு நான் வெட்டுறேன். 2 இன்ச்சு அளவுக்கு நான் வெட்டி இதை வந்து 1 இன்ச்சு அளவுக்கு மடிச்சுக்கிறேன். கொக்கி வைக்கிற பீஸ் நமக்கு வந்து எக்ஸாக்ட்லியாக தச்சு முடிக்கும்போது 3/4 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், 2 இன்ச்சு வெட்டி அதை சரி பாதியாக மடித்து விட்டுருக்கேன். அதிலே வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து உள்ளே பிரித்து தைக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதை விட கம்மியாகவும் வேணாம், அதை விட அதிகமாகவும் வேணாம், துணி வேணாம். ஏன்னா வந்து ப்ளவுஸோட அமைப்பு வந்து மாறிடும். ஓகேங்களா? ஓகே, அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கும்போது சில நேரங்களில் வந்து கொக்கி பீஸ் அண்ட் ஐ பீஸ் ரெண்டுமே வந்து சில நேரங்கள் வந்து வித்தியாசம் வரும். அது இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சும்போது தச்சு பார்த்துட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி சில நேரங்களில் வந்து ஏதோ ஒரு பீஸ் உயரம் கம்மியாகவும் ஏதோ ஒரு பீஸ் உயரம் அதிகமாகவும் இருந்துச்சுன்னா அதை வந்து இப்போவே நம்ம சரி பண்ணிக்கணும். இப்போ வந்து வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல் கொக்கி வைக்கிற பீஸை விட கொக்கி பீஸ் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், அதனால் துணியை சுருக்கி கொடுத்து அந்த பட்டியோட அமைப்பில் ஒரு தையல் போடுறேன். பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு சரி, வேறு எந்த ப்ளவுஸ்னால் சரி தான், இந்த மாதிரி கொக்கி பீஸ் ஐ பீஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்ததுன்னா பாருங்கள், இப்போ நான் அந்த தையல் போட்டவுடனே 2 பட்டி பீஸும் ஒரே அளவுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்து தைச்சிக்கணும். ப்ளவுஸ் தைக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனமாக வந்து செய்யணும். இப்போ இதுலேயுமே இடுப்பு சுற்றளவில் 2ல் 1 பாகம் 7.75 பேக் பீஸில் நம்ம என்ன செஞ்சோமோ அதே அளவு நம்ம மார்ஜின் வச்சுக்கிறோம். ப்ளவுஸ் தைக்கும் போதே அதற்குண்டான அளவுகள் இடுப்பு சுற்றளவு எல்லாமே வந்து மார்ஜின் வச்சுட்டா தைக்கும்போது சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ ஷோல்டரோட அளவு, கழுத்தோட அகலம் எல்லாமே ஒரே அளவாக இருக்கிறதுனால எதையுமே நம்ம செக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து நம்ம 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு தையல் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். உங்களுக்கு பாருங்கள், எந்த விதமான மிஸ்டேக்கும் இருக்காது. முன் கழுத்து, பின் கழுத்து அண்ட் ஷோல்டர் ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கும். இப்போ இதுக்கு ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஷோல்டருக்கு ஓவர்லாக் போடுறது ரொம்பவே ஒரு அவசியமான ஒன்று. ஓவர்லாக் போட்டாச்சு. ஸோ ஓவர்லாக் போட்ட பிறகு அந்தந்த பிசுறு வெட்டி விட்டுட்டு அதற்கப்புறமா வந்து கழுத்து பகுதியில் பின்பக்கம் பிசுறு போகிற மாதிரி நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டுக்கணும். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை பாருங்கள், இந்த கழுத்தோட வடிவமைப்பு முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டுமே ஜாயின் பண்ணதே தெரியல. நம்ம வந்து நல்லா பார்த்தா தான் அந்த ஜாயிண்ட்டே தெரியுது. அந்த அளவுக்கு கழுத்தோட வடிவமைப்பு ஒரே நேர்கோட்டில் ஒரே சீராக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம தைக்கும் போதே வந்து பார்த்தா அழகாக வந்து வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம கை ரெடி பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் பகுதி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். கை வந்து அடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த கட்டிங்கோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையில் வந்து ஒரு பக்கம் ஜாயிண்ட் வர்ற மாதிரி தான் ஒரு கட்டிங்கை நான் போட்டிருப்பேன். அதற்கு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நான் வந்து தச்சு காட்டுறேன். பாருங்கள், சைடில் கொடுக்கக்கூடிய துணி ஓரளவுக்கு தான் கொஞ்சம் சின்ன பீஸாக கொடுத்தா போதும். ஓகேங்களா? இதுலேயும் கைக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிமானம் வேணும், எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கட்டிங் பண்ணும்போதே நீங்கள் வந்து அறுக்காத்து போட்டு வச்சுக்கணும். ஓகே, இப்போ 2 பக்கமும் ஒரே அளவு துணி வருதான்னு சொல்லி பார்த்துக்கணும். தைக்கும்போதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக பார்த்து தைச்சிக்கணும். அழகு அழகு, சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் அந்த லைனிங் பீஸை வந்து உள்ளே ஜாயின் பண்ணணும் இல்லையா? ஸோ அதற்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள்.
இப்போ இதுலேயும் லைனிங் பக்கம் பிசுரை மடக்கி நான் வந்து படிமான தையல், அதாவது அமுக்கு தையல் போடுறேன். உள்ளே வந்து கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு துணி இருந்தால் போதும். அதை விட அதிகமாக துணி தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த துணி வந்து மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, கொஞ்சம் தடிமனான துணியாக தான் இருக்குது. இப்போ அமுக்கு தையல் வந்து போட்டோம். இப்போ இதையே நம்ம வந்து 2ஆக மடித்து போட்டு நம்ம ஓரத்தையல் வந்து போடணும். இந்த ஓரத்தையல் போடும்போது அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக போடணும். ஓகே, இப்போ பாருங்கள், இதை வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் படிமானம் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய இடம் வந்துருச்சு. இதற்குன்னு ஏற்கனவே நான் வெட்டி வச்சிருந்த சின்ன ஒரு லைனிங் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். சின்னதாக அந்த ஜாயிண்ட்டுக்கு உள்ளே போகிற மாதிரி துணி வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது பாருங்கள், அந்த பீஸை வந்து உள்ளே கொடுத்துட்டு கரெக்டாக ஜாயிண்ட் மேலேயே ஒரே தையல் போட்டுட்டேன். இதை தவிர்த்து நான் வேறு எதுவுமே செய்யலை. ஓகேங்களா? இப்போ வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த பிசுறு எல்லாத்தையும் வெட்டி விட்டுக்கலாம். இதை வெட்டி விட்டுட்டு கையோட அமைப்பை நடுப்பகுதியில் நீங்கள் மடித்து போட்டாலே பாருங்கள், அடுத்த பக்கம் உங்களுக்கு எவ்வளோ துணி வேணுங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இப்போது அப்படியே இன்னொரு பக்கம் வெட்டியாச்சுன்னா கையோட ஒரிஜினல் அமைப்பு வந்துடும். இவ்வளோதான் விஷயம். ஸோ லைனிங்கில் உள்பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த ஜாயின் பண்ணக்கூடிய துணி வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி பண்ணணும். இது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து கை தைக்கும் போதே இந்த பீஸ் கூட தைச்சோம்னா அந்த ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் சீக்கிரமாகவும் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து ஸ்டிச்சிங் முடிஞ்சிடும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதில் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பீஸ் ஜாயின் பண்ணக்கூடிய இடம் வந்திருக்கு. வழக்கம் போல் சின்னதாக ஒரு பீஸ் வந்து உள்ளே கொடுக்குறேன். அவ்வளோதான். அந்த கரவசத்துக்கு மேலேயே வந்து தையல் போட்டுட்டேன். இதுலேயும் பாருங்கள், நான் லைனிங் பீஸும் அண்ட் மெயின் பீஸும் கை வந்து எப்படி கொடுத்து தைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதையும் நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுலேயும் கையை 2ஆக மடித்து போட்டோம்னா இன்னொரு பக்கம் நமக்கு கை எவ்வளோ தேவைங்கிறது தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஸோ இப்போது 2 கையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கை அட்டாச் பண்ணும்போது எப்போவுமே நான் ஸ்டார்ட் பண்ணுறது ப்ளவுஸோட பேக் தட்டிலேருந்து தான் ஆரம்பிப்பேன். ஓகே, இப்போ வந்து ஷோல்டர் நடுப்பகுதி, கையோட நடுப்பகுதி ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த அளவு சரியாக வரணும்னு சொல்லி பார்த்துக்கணும். கையோட அறுக்காத்தும் ப்ளவுஸோட அறுக்காத்தும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வருது. இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனம் கொடுத்து இதெல்லாம் செய்யணும். இது கையை அட்டாச் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய துணியை வந்து லேசாக ஒரு நூல் அளவுக்கு இழுத்துக்கணும். ஆனால் கைப்பீஸை வந்து இழுக்கக்கூடாது. கைப்பீஸை வந்து சின்னதாக லூஸ் கொடுத்து தைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் கொடுத்து தைக்கணும். பாருங்கள், இப்போது கையோட நடுப்பகுதியும் ஷோல்டர் நடுப்பகுதியும் கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு. இதே அளவு முன் கை தைச்ச பிறகு முன் பீஸுக்கும் கரெக்டாக வந்திருக்கு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போதே நம்ம சரியாக வெட்டிட்டோம்னா தைக்கும்போது வேறு எந்த கரெக்ஷனுமே நம்ம பார்க்க தேவையில்லை. அவ்வளோதான். 2 தையல் நம்ம போட்டுட்டோம். நம்ம ஏற்கனவே ஒரு கையை அட்டாச் பண்ணும்போது அளவுகள்லாம் செக் பண்ணிட்டோம். அதனால் இந்த கையை வந்து நம்ம வழக்கம் போல் ஜாயின் பண்ணிக்கலாம். கையோட முன்பகுதி எந்த செக்கும் பண்ண தேவையில்லை.
ஒரு கை தைக்கும் போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இது சரியாக இருக்கா இல்லையான்ட்டு. அதனால் எந்த கரெக்ஷனும் பார்க்க தேவையில்லை. கையோட பிடிமானம் கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் உள்ளே பிடிக்கிறேன், அதை விட அதிகமாக பிடிக்கலை. ஓகேங்களா? ஓகே, ரெண்டுமே இப்போ கரெக்டாக வந்து வந்திருக்கு. ஷோல்டரோட நடுப்பகுதியும் கையோட நடுப்பகுதியும் அண்டு கை ஸ்டார்ட் பண்ண இடம் அண்டு முடித்த இடம் ரெண்டுமே ஒரே அளவாக வந்திருக்கு. இதில் எந்த விதமான கரெக்ஷனும் நான் பண்ணலை. இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கை தைக்கும்போது செய்யும்போது நான் எந்த விதமான அளவும் கரெக்ஷன் எதுவும் பண்ணவே இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ கைக்கும் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து ப்ளவுஸை சைடு ஜாயின் பண்ணோம்னா இந்த ப்ளவுஸ் வந்து முடியுது. நம்ம ப்ளவுஸ் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ப்ளவுஸோட முன்பகுதி பின்பகுதியில் இடுப்பில் அந்த மார்ஜின் போட்டு வச்சுருக்கோம். கரெக்டாக அந்த மார்ஜின் எங்கே இருக்கோ அதை பிளேஸ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ தைக்கிறோம். தைக்கும்போதே இந்த கொக்கி பீஸ் ஐ பீஸ் வர இடத்துல நம்ம கை கொடுத்து கையோட ஆம்கோல் பகுதி ரெண்டும் ஒரே அளவில் வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். பாருங்கள், கையை நான் எப்படி வச்சு தைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு வச்சோம், அது வருதான்னு சொல்லி பார்த்துக்கணும். கையோட நடு பகுதியும் சரியாக வரணும் அண்டு சைடு பகுதியும் சரியாக வரணும். பார்த்திங்கன்னா சைடு கை அண்டு முனிக்கை எல்லாமே ஒரே அளவில் ஒரே நேர்கோட்டில் கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கரெக்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். ஓகேங்களா? இதுதான் ஒரு கிரேட் ஃபினிஷிங். ஒரு குட் ஃபினிஷிங்னா ஸ்டிச்சிங்கில் இப்படி தான் வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் இதில் எந்த விதமான கரெக்ஷனும் உங்களுக்கு தெரியல. பார்த்தீங்களா? சைடு தைக்கும்போது ஒரு ஏற்ற இறக்கமோ ஆம்கோல் பகுதியில் லூஸோ எதுவுமே இல்லை பாருங்கள். இதுலேயும் இன்னொரு பக்கம் நம்ம மார்ஜின் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே சைடு ஜாயின் பண்ணும்போது கீழே இருந்து இடுப்பு பகுதியிலேருந்து தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் கையோட வடிவமைப்பு அண்ட் ஆம்கோலோட சென்ட்ரு பகுதி இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் ஆம்கோல் அளவு 1.5 இன்ச்சு கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ கையோட அளவு நம்ம மார்ஜின் வச்சுக்கிட்டு அதே அளவு தான் வருதா, அதாவது பிடிமானத்துக்கு உண்டான சைடில் வரக்கூடிய துணி ஒரே அளவாக வருதான்னு சொல்லி பார்த்துடலாமா? பாருங்கள், இதுலேயும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஸோ ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எப்படி வெட்டுனா நல்லா இருக்குங்கிறத போகிற வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே போல் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கும் போதும் எப்படி கிரேட் ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டீங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் வீடியோவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அமைப்பு, இந்த ப்ளவுஸோட அமைப்பு எப்படி அழகாக வந்திருக்கோ இதே போல் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ப்ளவுஸ் தைக்கலாம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கலாம். அழகாக தைச்சி உங்களுக்கு உண்டான ப்ளவுஸு நீங்களே வந்து வெட்டி தைச்சி அழகாக ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா அவங்களுக்கு உண்டான ப்ளவுஸ் அவங்களே தைச்சி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதே போல் ஃபாலோ பண்ணுங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச் பண்ண ஏதாவது வந்து சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அல்லது 82 48 11 51 06 என்னோட அலைபேசி இருக்கு. உங்களுடைய கேள்விகள் அண்ட் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்புங்க. நிச்சயமா உங்கள் கேள்விக்கான விடை வரும். அல்லது உங்கள் கேள்விக்கான விடை வீடியோவாக வேணும் பட்சத்தில் வீடியோவாகவும் வரும்.
ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட மேலான ஆதரவு நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. இதே போல வேற ஒரு வீடியோவில் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.